நீங்க சபரி ஒரு விஷயத்துக்கு அவர் வெளில வந்தா நீங்க அவரை திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு சொல்லுங்க? அந்த கார் டாஸ்க்ல வந்து இறங்குறப்ப அரோரா இறங்காதன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக கேட்கிறேன். ஏன்னா தான் வந்து ஏன்னா இறங்காதுன்னா அவங்க வின் பண்ணிடக்கூடாதுல்ல, தள்ளி விட்டவங்க வின் பண்ணிடக்கூடாதுல்ல. அந்த இடத்துல நீ இரு, நான் இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் கருத்து தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. திவ்யா அரோரா உள்ளே இருந்தாதான், யாராவது உள்ளே இருக்கணும்ல டாஸ்க்கு வின் பண்ணுறதுக்கு. அதனால பூஸ்ட் பண்ணியிருப்பான் தவிர பர்டிகுலராக அரோரா வந்து ஜெயிக்கணுன்ற இன்டென்ஷன் வந்து இருந்திருக்காது. அந்த பயப்புள்ள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு சாமியார், சரிங்களா? அவன் வந்து பாரு வந்து நீ ஸ்மார்ட்டா இருக்க சபரின்னு சொன்னப்பவே இக்னோர் பண்ணிட்டு போனார். அதுவும் பார்த்துருந்தோம். அரோரா வந்து மேலே இப்படி இப்படி சாயும் போது மூச்சே ஒரு 7 பக்கமா போச்சு. ஸோ அதனால அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் முருகன் கோவில்ல தான் பார்க்க முடியும், ஆசிரமத்தில் பார்க்க முடியும் சபரிய. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் பார்க்க முடியாது, கஷ்டம். அதனால அந்த அந்த தாட்ஸ்ல வந்து கேள்வி கேட்டீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.